இவரை நூருல் ஹசனை வந்து தமிழ்நாட்டுடைய ஹம்சா யூசுஃப்னு சொல்லாங்க. அவர் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய வழிகேடர் தான், சூஃபித்துவ வழிகேடர் தான் ஹம்சா யூசுஃப். தமிழ்நாட்டில் நூருல் ஹசன் அவருடைய ஒரு காப்பி, ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் அவருடைய ஃபித்னால விழுந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய சேனல் யூடியூப்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் அவர் ஆக்டிவாக இருக்கிறாரு. அவருடைய உரையை கேட்பவர்கள் பிரம்மாண்டமாக இருக்குடா, புதுசாக இருக்குடான்னு நினைக்கலாம். நிறையா ஒரு ஆன்மீக தூண்டல் போல இருக்குதுடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு பேசிக் மார்க்க அறிவு கூட இல்லை என்பதாங்க சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய அக்கீதா மன்ஹஜ் ரீதியான பிழைகள் இவர்கிட்ட இருக்கு. உணர்ச்சி ரீதியான வார்த்தைகள் அதிகமாக பேசுறாரு, மக்களை கவர்ற மாதிரி. ஆனால் ஷரியத் அடிப்படையில் பல இடத்துல தவறான பிழை விடக்கூடியவராக இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிட்டி வித் காட், தெய்வீக ஒருமைப்பாடு பற்றி பேசுறாரு. இது மிகப்பெரிய தவறு. இது சாதாரண வார்த்தை அல்ல. இது பல சூஃபி வழிகளில் உள்ள வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய பொருள் என்னன்னா, அல்லாஹ் மற்றும் படைப்புகள் ஒன்றே என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கருத்து. இது வந்து நேரடியாக ஷிர்க்குக்கு இட்டு கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் லைஸ கமிஸ்லிஹி ஷைவுன் என்று அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லைன்னு சொல்றான். சூரத்து ஷூராவுடைய 11வது வசனம். ஸோ அல்லாஹ் வந்து தனித்தவனாக இருக்கிறான், படைப்புகளோடு கலந்து இல்லை. ரெண்டாவது, இரண்டையும் கலக்க முடியாது, ஃபனான்னு சொல்லுவாங்க. இதை சூஃபிகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. செல்ஃப் அனிஹிலேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபனா என்று சொல்லக்கூடிய இந்த வழிகெட்ட சித்தாந்தம். இது வந்து சிலர் இதை என்ன சொல்லுவாங்க, நான் கிடையாது, அல்லாஹ் தான் நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி வளருவாங்க. இது மிகவும் ஆபத்தான ஒரு வழி. சரியான இஸ்லாமிய கருத்து என்னன்னா, ஃபனா என்றால் பாவங்களை விட்டு விடுவது, அல்லாஹ்க்கு முழுமையாக கீழ்ப்படிவது. இதுதான் சரியான கருத்து. ஆனால் சூஃபிகள் எப்படி இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, வழிகெட்ட விளக்கம், அல்லாவோடு நம்ம ஒன்றாகிடணுங்க, கலந்துடணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மாரிஃபா என்று சொல்லுவாங்க. ஷரியத்துடைய வெளிரங்கமான அறிவு, உள்ரங்கமான அறிவுன்னு சொல்லி பேசுவாங்க. மாரிஃபா என்றால் ஹிடன் நாலேஜ் என்று சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆழமான ரகசியங்கள்லாம் பேசுவாங்க. ஒரு ரகசியமும் இருக்காது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு அனைத்தையும் தெளிவாக விட்டு செல்கிறேன், தெளிவான பாதையில விட்டு செல்றேன்னு சொன்னாங்க. முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். ஸோ வந்து ரகசிய அறிவு, உள்ளுணர்வு, வெளிப்பாடு, கஷ்ஃப், இது போன்ற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் பிதத்தான விஷயங்கள். தவக்குல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, தவறான திசையில ஒரு வழி தவற வைக்கிறார் மக்களை. முயற்சி இல்லாமல் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொல்லுவாங்க. இது போன்ற வழிகேடுகள்லாம் தொடர்ச்சியாக நவீன சூஃபிகளிடம் நீங்க பார்க்க முடியும். ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தவக்குல் வைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ். பெரும்பாலும் இந்த நவீன சூஃபிகள் என்ன செய்வாங்க என்றால், அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் கொடுப்பான், அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, எதுவும் செய்யாம, சோம்பேறிகள் போல. இதயத்தை துறக்கணும், ஆன்மாவை ஒளிபெற வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேக் ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய வார்த்தைகள். குரான் சொன்ன அடிப்படையில் சரியான வார்த்தைகள் இது கிடையாது. அல்லாஹ்வுடைய திக்ர் அதுதான் உள்ளங்களை தூய்மைப்படுத்தும், அமைதிப்படுத்தும். 13வது அத்தியாயம் 28வது வசனத்துல பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறையில மட்டுமே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். ஸோ இது போன்ற சூஃபித்துவ வழிகேடுகள் தௌஹீதுக்கு எதிரான கருத்துக்களை ப்ரொமோட் பண்ணுது, பிதத்தான மற்றும் எமோஷனல் டிசப்ஷனை வந்து நிறைய அதிகப்படுத்துது. குரான் சுன்னாவை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டு ரிலிஜன், அனுபவ அறிவை வைத்து மார்க்கத்தை கையாளக்கூடிய வழிகேட்ட பாதையை திறந்து விடுது. இதில் நூருல் ஹசன் வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டுடைய ஹம்சா யூசுஃப்னு தான் அவர் சொல்லணும். வெளிநாட்டில் ஃபித்னா பண்ணக்கூடியவர் ஹம்சா யூசுஃப், இங்கே தமிழ்நாட்டில் இவர் ஃபித்னா பண்ணிட்டு திரிகிறாரு. இந்த உம்மத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சலஃப்மார்கள் நல்லதுன்னு பார்க்கலையோ, அது பின்னவர்களாக நம்ம இருக்கக்கூடிய பிற்காலத்தவர்கள் நல்லதாக பார்க்க முடியாது. ஸோ நிறைய பேர் இந்த சாஃப்டாக வேர்ட்ஸ் பேசுறது, எமோஷ்னலாக பேசுறது, டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற பேரில் அக்கீதாவை கரெக்ட் பண்ணிட்டு தெரியுறாங்க. சஹாபாக்கள் ஒருபோதும் இப்படிலாம் பேசிட்டு தெரியல. தொழுதா உங்கள் இதோட கனெக்ட் ஆகிடும், அதோட கனெக்ட் ஆகிடும், இந்த ரகசியம் இது அப்படின்லாம் அவங்க பேசவே இல்லை. ஸோ இந்த சூஃபி பயணம் என்று சொல்லக்கூடிய இந்த சேனல் வந்து ஒரு வழி தவறிய சேனல். ஸோ இவருடைய வீடியோஸை பார்க்காமல் தவிர்த்து கொள்வது தான் நல்லது. பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் உள்ள ஒரு மேட்ரும் இல்லை, குரான் சுன்னா ரீதியான எந்த தெளிவும் இல்லை. ஏற்கனவே குழம்பி இருக்கக்கூடிய மக்களை இன்னும் குழப்புற மாதிரி தான் அவருடைய உரைகள் இருக்குது.